மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்தில் திமுக மற்றும் விசிக இடையே தற்போது மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன் அவர்கள். சரவணன், வணக்கம். தற்போது திமுக விசிகவினர் இடையே இந்த மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த மோதலுக்கான காரணம் என்ன? கோகிலா, வணக்கம். தமிழக வெற்றி கழக ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்றது குறித்தும், இத்தனை நாட்கள் திமுகவுடன் கூட்டணியில் இருந்துவிட்டு விசிக திமுக கூட்டணியிலிருந்து விலகியது குறித்தும் திமுக மற்றும் விசிகவினர் மாறி மாறி சமூக வலைதளங்களில் தங்களின் கண்டனத்தை பதிவிட்டு சமூக வலைதளங்களில் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தற்போது திமுக நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினருமான ஆராசா குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பானந்தம் அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசியதாக கூறி குன்னம் பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த குன்னம் காவல் நிலையத்தில் அனுமதி பெற்று இன்று காலை திமுக இளைஞரணி மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா விசிகவை சமூக வலைதளங்களில் விமர்சித்ததை கண்டித்து விசிகவினர் இதே குன்னம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த குன்னம் காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டிருந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை திமுகவினர் விசிக பெரம்பலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பானத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்ய தயாராகிய போது அங்கு வந்த விசிகவினர் திமுகவை கண்டித்து கண்டனம் முழக்கமும், திமுகவினர் விசிகவினரை கண்டித்து கண்டனம் முழக்கமிட்டு இருந்தபோது சிறிது நேரத்தில் ஒருவரை ஒருவர் கல்வீசி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் திமுக மற்றும் விசிகவினரை சமாதானம் செய்ய முயற்சித்தும் சிறிது நேரம் மோதல் நிலவியது. தற்போது குன்னம் பகுதியில் திமுகவினர் மற்றும் விசிகவினர் கண்டன கோஷம் எழுப்பி வரும் சூழலில் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சரவணன்.